நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். எப்படி லோ பட்ஜெட்ல வண்டிகள் எல்லாமே இருக்கும். இன்னைக்கும் இந்த 3 வண்டியுமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி பத்தி தான் பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல நீங்க மார்க்கெட்ல 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா ஒரு வண்டியை தேடி பாருங்க. இந்த பிரைஸ் வந்து கிடைக்காது. டீசல் வேரியன்ட் தான். 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து தரும். ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து பணம் போட்டு கூட இங்க இருந்து வண்டியை அங்க கொண்டு டெலிவரி கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இங்க வீடியோ எடுக்க வந்தோம் அப்படின்னா ஒரு 3 வண்டி எப்படியும் அப்டேட்ல இருக்கும். எப்படியும் லோ பட்ஜெட்ல வண்டிகள் எல்லாமே இருக்கும். இன்னைக்கும் இந்த 3 வண்டியுமே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு டாடா இண்டிகா ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி. இன்ஜின் வைஸ் நல்லா இருக்குன்னு இருக்காப்ல இந்த வண்டி இருக்கு. அப்புறம் மஹிந்திரா ஸ்கார்பியோ கெத்தா கேட்கறவங்களுக்கு ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் டாடா இண்டிகோல இது வந்து மாடல் கூடின மாடல் 2015 மாடல். முக்கியமா இந்த வண்டி டிடி இன்ஜின் சாதா இன்ஜினோட இருக்கு. இந்த 3 வண்டியை பத்தி தான் அப்டேட் வந்து பார்த்து தெரிஞ்சு போறோம். லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம். தென்காசில இருந்து டைரக்டா இது வந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோடு. இந்த மெயின் ஹைவேல தான் பாத்தீங்க அப்படின்னா மாதாபுரம் கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இவங்ககிட்ட நம்ம நிறைய அப்டேட் வந்து எடுத்திருக்கோம். எல்லாமே லோ பட்ஜெட்ல போனட்டே ஒரு 2 இண்டிகா அப்புறம் ஒரு இண்டியோ அப்புறம் 800 இந்த மாதிரி போட்டுதான் எல்லா வண்டியுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான். இங்க லோக்கல் எல்லாம் கூட கிடையாது. எல்லாமே லாங்ல தான் அந்த வண்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து பணம் போட்டு கூட இங்க இருந்து வண்டியை அங்க கொண்டு டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்திலாம் அவங்க வந்து இப்போ வீடியோ எடுக்க வரும்போது அந்த டீட்டெயில் எல்லாம் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஷாப்ல உங்களுக்கு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேரில் வந்து பாருங்க. வண்டி எல்லாம் பிடிச்சிருக்காரு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லோ பட்ஜெட்ல கொடுக்குறதுனால இன்னுமே அவங்களால கம்மி பண்ணி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் அமௌண்ட்ல கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் வந்து பேசி வந்து கொடுப்பாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு வண்டியா என்ன மாதிரி மாடல் டீடைல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டாடா இண்டிகோ இது வண்டி சாதா டிடிஐ இன்ஜின். வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். வண்டியோட டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் 2 ஆவரேஜா தாங்க இருக்கு டயர் பாயிண்ட். பேக் 2 பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 40 to 50 அப்படி இருக்கும். டீசல் வேரியன்ட் தான். 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து தரும். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்ல ஒயிட் கலர்ல இருக்கு. சாதா இன்ஜின் அப்படிங்கிறனால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியா வந்து இருக்கும். உள்ள அப்படியே உள்ள இன்டீரியர்ல பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு டீ சரண்டர் வெஹிக்கிள் தான். சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. ஏசி எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு லுக் பாருங்க. பேக் சைடு சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. பேக் சைடுல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாடா இண்டிகோல ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2015 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் முக்கியமா ஒரே ஓனர் கடைசியில இருக்கு. டீசல் வேரியன்ட் தான். இந்த வண்டிக்கான பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 1,48,000 மட்டும் கேட்கறாங்க. இந்த 1,48,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட வண்டி எடுத்து எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரீசனபிளா கொடுப்பாங்கன்னு சொல்லி. அதுவும் சாதா இன்ஜின் இண்டிகோ டிடிஐ டீசல் வண்டி இன்னைக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி. இந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் வந்து கோட் பண்றாங்க. அடுத்து நம்ம லைனப்ல பாக்குற வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோ. சும்மா வண்டி எப்படி நிக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா செம்ம கெத்தா நிக்கி. அப்படி ரோட்ல போற வரவங்க எல்லாமே பார்த்துட்டு போவாங்க போல அந்த மாதிரி வந்து லுக்கு. அண்ட் அந்த கலர் வைஸும் ஒரு சூப்பரான கலர் சொல்லலாம். வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2005 மாடல். 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. எஃப்சிக்காவே வண்டி எடுக்கலாங்க. வண்டியோட 4 டயரோட அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க. சிஆர்டி இன்ஜின் வந்துடும். வண்டியோட அவுட்லுக்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் போட்டிருக்கு. இந்த சீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கலாம். சைட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க. டாப் அப்போல்சர்லாம் நல்லா இருக்கும். ஸோ இதே இடத்துல உங்களுக்கு டபுள் சீட்டா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருந்தா பசங்க தான் உட்காரலாம், சின்ன பசங்க தான் உட்காரலாம். ஆனால் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்கார முடியும். டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60% இருக்கும். உள்ள இன்டீரியர் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்து வருது. இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும். ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான். மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் இந்த குவாலிட்டிக்கு கிடைக்குமா அப்படின்னு டவுட் தான். அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும். லோ பட்ஜெட் தான். ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட்டு, ரியர் ஏசி எல்லாமே வந்து வந்தது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2005 மாடல். 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. ஓனர் வந்து 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா அபோவ் ஒரு 30 to 50% அந்த மாதிரி ஏவரேஜ் கண்டிஷன்ல வந்து இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,98,000 மட்டும்தான். 1,98,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி இந்த ஸ்கார்பியோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம லோ பட்ஜெட்ல ஓட்டி பழகணும். எனக்கு ஒரு வண்டி பெஸ்டா ஒரு வண்டி வேணும். எனக்கு வந்து அந்த நல்லா இருக்கணும். அதாவது வண்டிலாம் நல்லா இருக்கணும். 800க்கு அப்டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்கும். டாடா இண்டிகா. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 2005 மாடல் தான். அவுட்லுக்லாம் பாருங்க.
இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 டிசம்பர் வரைக்கும் கரண்டாக இருக்கு. பாடி அவுட்லைன்லாம் நல்லா இருக்கும். ஓட்டி பிளேயருக்கு ஏற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட் தான். நீ மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க, அதை விட இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக தான் இவங்க எப்பவுமே வந்து சொல்லுவாங்க. பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. சீட் கவர்ஸ் ரவிலாம் பாருங்க. லோ பட்ஜெட்னா அரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா நீட்டாவே வந்திருக்கு. இந்த வண்டியோட ஓனர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இந்த 58,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் குறைச்சி பேசியிருந்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சேன் இந்த 58,000 ரூபா பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த 1,98,000க்கு இந்த ஸ்கார்பியோ இருக்கட்டும், அண்ட் அது 1,48,000 ரூபா பட்ஜெட்ல இந்த இண்டிகோவா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொன்றும் யூனிக்கான ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாதா இன்ஜின், டிடிஐ முக்கியமா, அது மாதிரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல நீங்க மார்க்கெட்ல 2028 வரைக்கும் எஃப்சி கரண்டா ஒரு வண்டியை தேடி பாருங்க, இந்த பிரைஸ் வந்து கிடைக்காது. அதுவும் பெஸ்டா இருக்கான்னு பாருங்க. இந்த வண்டி அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் லோ பட்ஜெட்ல 58,000 ரூபா சொல்றாங்க. ஓட்டி பிளாகருக்கு 800 வாங்க போனாலே இன்னைக்கு 40 ரூபா 45 ரூபா அந்த மாதிரி வைக்கணும். கூட ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்னா நீங்க இண்டிகோ எடுத்துலாம். இண்டிகோ நல்ல கண்டிஷன்ல எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.